Good morning to all. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குயிக் ரிவிஷன் ஆன் டாப்பாலஜி. சரிங்களா? டாப்பாலஜியில் சில முக்கியமான இது பார்க்க போகிறோம். ஓகேவா? மங்கஸ் புக்கில் இருந்தால் மேக்ஸிமம் ஆக்சுவலாக டாப்பாலஜியோட 8 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. 8லேருந்து 10 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. எல்லாமே மங்கஸ் புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ரைட்டுங்களா? ஸோ எப்படி கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டெஃபினிஷன். ஓகே, இன்னொரு த கான்செப்ட் ஓப்பன் செட்டு டாப்பாலஜி டெஃபினிஷன் உங்களுக்கு தெரியும். ஓப்பன் செட் டெஃபினிஷன் தெரியும். க்ளோஸ் செட் டெஃபினிஷன் தெரியுமா? இந்த 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 மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்து இது டாப்பாலஜி எல்லாம் கேட்பாங்க. அப்போ இதுக்கு டயக்ராம் வந்து எப்படின்னு நம்ம புரியணும். ஓகேவா? ஆக்சுவலாக இந்த எழுதியிருக்கும் பார்த்தீங்களா? இந்த எழுதியிருக்கும் பார்த்தீங்களா? அதாவது இது வந்து என்னது, இது வந்து எம்டி செட் ஹோல் செட்டு. ஓகேவா? செகண்ட் இது பாருங்கள், இப்படி கொடுத்தாச்சுன்னு அர்த்தம் சிங்கிள்டன் ஏ செட்டு வரும். சிங்கிள்டன் ஏ வரும், டபுள்டன் ஏபி ஹோல் செட்டு, அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா அர்த்தம் சிங்கிள்டன் பி வரும், ஏபி வரும், பிசி வரும். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள்டன் பி மட்டும் வரும். ஓகேவா? இங்கே சிங்கிள்டன் ஏ பிசி, பிசி ஏபி பிசி ஹோல் செட்டு. ஓகேவா? இது வந்து ஏபி ஹோல் செட்டு, ஏபி ஏபி ஹோல் செட்டு. ரைட்டா? இது வந்து இது வந்துடும் வாட்டு, இது வந்து டிஸ்ட்ரிக்ட் டாப்பாலஜி வந்துடும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த கலெக்ஷன் எழுதிட்டிங்கன்னா இந்த மாதிரி எழுத தெரியணும். ஃபஸ்ட் எழுதிட்டு இதெல்லாம் டாப்பாலஜின்னு கேட்பாங்க. சரிங்களா? இந்த எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி எழுதியிருப்பேன். சரிங்களா? இந்த மாதிரி எழுதியிருப்பேன். சரிங்களா? ஓகேவா? ஸோ இதெல்லாம் டாப்பாலஜின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேவா? இது உங்களுக்கு தெரியும்ல? ஓகே, டாப்பாலஜி இல்லையான்னு கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அதை பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இதில் ஒரு எத்தனை டயக்ராம்னா 11 டயக்ராம் கொடுத்துருப்பாங்க அதில். சரிங்களா? லாஸ்ட் 2 மட்டும் தான் டாப்பாலஜி வராது. மிச்சம் 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே டாப்பாலஜி ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த டயக்ராம் ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னென்னா இந்த இது முக்கியமானது. சரிங்களா? அப்போ டாப்பாலஜி 2 டைப் இருக்கா. ஒன்று வந்து பேசிக் ட்ரிவியல் டாப்பாலஜி, 2 டாப்பாலஜி சொல்லுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா இன்டிஸ்கிரிட் டாப்பாலஜி. ஓகேவா? ஃபார் எனி நான் எம்டி செட் எக்ஸுக்கு அந்த ஹோல் செட்டையும் எக்ஸ் எடுத்தால் இன்டிஸ்கிரிட் டாப்பாலஜி. ஓகேவா? அடுத்து எல்லா சப்ஸ்டிஷன் எடுத்தால் டிஸ்கிரிட் டாப்பாலஜியாக இருக்கும். ஓகேவா? இது 2. அப்புறம் வந்து என்னது கோ கவுண்டபிள் டாப்பாலஜி ஆர் கோ ஃபைனைட் டாப்பாலஜி. ஸோ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறது. ஓகேவா? ஸோ டவ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இந்த மாதிரி கேட்பாங்க. கொடுத்து என்ன டாப்பாலஜின்னு கேட்பாங்க. ரைட்டுங்களா? இது வந்து என்னது ஏ காம்ப்ளிமெண்ட் இஸ் ஏ ஃபைனைட் செட். ஃபைனைட் செட் போட்டால் அது என்னது வரும். இது வந்து இது வரும். சப்போஸ் இதே கொஸ்டின் எங்கே கொடுத்துருப்பாங்கன்னா நம்ம எக்ஸசைஸில் என்னதில் ஃபைனைட் டு இன்ஃபினைட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து டாப்பாலஜி ஃபார்ம் ஆகாது. இது பார்த்துக்கணும். கோ ஃபைனைட் டாப்பாலஜி டெஃபினிஷன்ஸ். அடுத்து சப்போஸ் இதில் என்ன கேட்பாங்கன்னா, சப்போஸ் வந்து எக்ஸ் வந்து ஃபைனைட் செட்டாக இருக்குது. இப்போ கோ ஃபைனைட்டில் எக்ஸ் எனி செட்டு. சப்போஸ் எக்ஸ் ஃபைனைட்டாக இருந்த நேரம் கோ ஃபைனைட்டும் டிஸ்கிரிட்டும் சேமாக வந்துடும். ஓகே, எல்லா சப்செட்டும் உள்ள ஓடி வந்துடும். இந்த மாதிரி சிம்பிள் கான்செப்ட். அடுத்து கோ கவுண்டபிள் டாப்பாலஜி டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்தா கோ கவுண்டபிள் டாப்பாலஜி. சரியா? இதில் என்ன கேட்பாங்க, எக்ஸ் வந்து சப்போஸ் கவுண்டபிள் செட்டாக இருந்தால் நேரம் இது வந்து டிஸ்கிரிட் டாப்பாலஜியாக மாறிடும். சரிங்களா? அதான் இங்கே எழுதியிருப்பேன். சரிங்களா? எக்ஸ் வந்து கவுண்டபிளாக இருந்தால் இந்த கோ கவுண்டபிள் டாப்பாலஜி டிஸ்கிரிட் டாப்பாலஜியாக மாறிடும். ஓகேவா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து கம்பேரிஷன் ஆஃப் 2 டாப்பாலஜிஸ். இது பார்த்துக்கோங்க. 2 டாப்பாலஜி எப்போ கம்பேரபிள்னு சொல்ல முடியும்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இது இப்படி எழுதிட்டோம்னா அர்த்தம் 2 கம்பேரபிள். இப்படி எழுத முடிஞ்சுன்னா கம்பேரபிள், இப்படி எழுத முடியும்னா நான் கம்பேரபிள். சரிங்களா? இது பார்த்து சப்போஸ் இப்படி எழுதிட்டேன்னா அர்த்தம் திஸ் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் தி டவ்1, டவ்1 இஸ் வீக்கர் தென் தி டவ்2ன்னு எழுதணும். ஓகே. அப்புறம் இதெல்லாம் முக்கியமானது. டோர் ஸ்பேஸாக சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? டாப்பாலஜி ஸ்பேஸ் இஸ் செட் டு பி டோர் ஸ்பேஸ் இஃப் எவ்ரி சப்செட், ஒவ்வொரு சப்செட் இன் ஏல எந்த ஒரு சப்செட் எடுத்தாலும் அது எங்கே இருக்கணும், அது இது ஓப்பனாக இருக்கணும், அது க்ளோஸ்டாக இருக்கணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கமா பி கமா சி டிஸ்கிரிட்டில் எடுக்கிறேன்னு வச்சுக்குவேன். இது ஆட்டோமேட்டிக்காக என்னது எந்த ஒரு சப்செட் இதில் ஓப்பனாக இருக்கும், அது க்ளோஸ்டாக இருக்கும். பட் இன்டிஸ்கிரிட் எடுத்தால் வராது. சரிங்களா? அப்போ ஏங்கிற சப்செட் எடுக்கிறேன், இது என்னது ஓப்பனாகவும் இருக்காது, க்ளோஸ்டாகவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி டோர் ஸ்பேஸுக்கு எக்ஸாம்பிள்ஸ் படித்து வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? ரைட். அப்புறம் ஓகே, அப்போ முடிஞ்சுதா? இப்போ இந்த இதெல்லாம் முடிச்சிட்டோம். அப்போ இந்த பக்கம் முடிஞ்சுதா? இந்த பேஜ் முடிஞ்சிருச்சு. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கம்பேரிஷன் ஆஃப் 2 டாப்பாலஜிஸில் இந்த கான்செப்ட் படிக்க போகிறீங்க. ரைட்டா? இந்த கம்பேரிஷன் ஆஃப் 2 டாப்பாலஜிஸ் லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது லைட்டாக நோட்ஸ் மாதிரி கொடுக்குறேன். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், கம்பேரிஷன் ஆஃப் 2 டாப்பாலஜிஸ். சரிங்களா? இந்த லோயர் லிமிட் டாப்பாலஜி ஆக்சுவலாக நமக்கு என்ன டாப்பாலஜி, ஸ்டாண்டர்ட் டாப்பாலஜி ஒன்று இருக்கும், லோயர் லிமிட் டாப்பாலஜி, அப்பர் லிமிட் டாப்பாலஜி, கே டாப்பாலஜி, 4 டாப்பாலஜி வச்சுருப்போம். அந்த 4 டாப்பாலஜிஸ் இடையில கம்பேரிசன்ஸ் எப்படி கம்பேர் பண்ணலான்னு ஒரு முக்கியமான ரிசல்ட் கேட்பாங்க. சரிங்களா? நான் ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுக்குறேன், மட்டும் பார்த்து. ஓகே, என்னென்னா கம்பேரபிள் டாப்பாலஜிஸ். ஆக்சுவலாக என்னென்னா
ஆர்எஸ்னா பாருங்க, ஆர்எஸ்னா என்ன இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. சரிங்களா, ஆர்எஸ்னா ஸ்டாண்டர்ட் டோபாலஜி, ஆர்எஸ்னா ஸ்டாண்டர்ட் டோபாலஜி, ஆர்எல்னா லோயர் லிமிட் டோபாலஜி. சரிங்களா, ஆர்யூனா அப்பர் லிமிட் டோபாலஜி, ஆர்கேனா கே டோபாலஜி. சரிதானா, ஆர்எஸ்னா ஸ்டாண்டர்ட் டோபாலஜி, ஆர்எல்னா ஸ்டாண்டர்ட் டோபாலஜி ஆன் ஆர். சரிங்களா, இது என்னென்னா லோயர் லிமிட் டோபாலஜி, லோயர் லிமிட் டோபாலஜி ஆன் ஆர். இது வந்து அப்பர் லிமிட் டோபாலஜி, இது வந்து கே டோபாலஜி சொல்லுவாங்க. ரைட்டுங்களா, ஆன் ஆர். சரிங்களா, ஓகே. இதில் பேசிஸ் எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட்டுங்களா, அது பார்த்துக்கோங்க. ரைட்டா, இதில் என்ன கேட்பாங்கன்னா இது ஸ்ட்ராங்கர் வீக்கர் கண்டிஷன்ஸ்னு சொல்கிறேன். ஓகேவா, இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இருக்குது ஆர்எஸ் பார்த்தீங்களா, ஆர்எஸ் யாருன்னா ஸ்டாண்டர்ட் டோபாலஜி இஸ் ஸ்ட்ரிக்ட்லி வீக்கர் தென் தி. ஓகேவா, ஸ்ட்ரிக்ட்லி வீக்கர் தென் திஸ் டோபாலஜி ஆர்எல். அதே மாதிரி ஆர்யூ, அதே மாதிரி ஆர்கே. சரி, இந்த 3 டோபாலஜி இது வந்து வீக்கராக தான், ஸ்ட்ரிக்ட்லி வீக்கராக இருக்கும், இதெல்லாம் ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஓகேவா, இது ஒரு ரிசல்ட், இது ஒரு ரிசல்ட். அப்போ ஆர்எஸ் முடிச்சிட்டோமா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர்எல். ஓகே, ஆர்எல் தாங்க நம்ம ஆர்எல் வந்து நான் கம்பேரபிள். சரிங்களா, ஆர்எல் லோயர் லிமிட் டோபாலஜி அண்டு அப்பர் லிமிட் டோபாலஜி ஆர் நான் கம்பேரபிள். சரிங்களா, இது ஒரு முக்கியமான ரிசல்ட், நான் கம்பேரபிள். இது ஒன்று. இப்போ லோயர் வந்து அப்பரோட நான் கம்பேரபிள், அதுமாரி லோயர் லிமிட் டோபாலஜி இந்த ஆர்கேவோட நான் கம்பேரபிள். சரிங்களா, ஆக்சுவலாக இது பெரிய ரிசல்ட்டு. சரிங்களா, இது எடுத்து எழுதி பண்ணணும். ஓகே, ஆல்ரெடி ப்ரூஃப் கொடுத்துருக்கேன், இதை எடுத்து போட்டோம்னா இப்போ ரொம்ப நேரம் ஆகும். ஓகேவா, இதெல்லாம் எடுத்து போட்டோம்னா இப்போ ஃபார் குயிக் ரிவிஷனுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ எடுத்து போட்டோம்னா ரொம்ப நேரம் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதனால் கொடுக்குற ரிசல்ட் மட்டும் பார்த்தோம், டேரக்ட் ரிசல்ட் மட்டும் பார்த்தோம். ஓகே, ரைட். இப்போ இது ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்கேவும் ஆர்யூவும் கம்பேரபிளாக இருக்கும். ஓகேவா, ஆர்கேவும் ஆர்எல்லும் கம்பேரபிள், அதாவது ஆர்கே ஆர்யூ. சரிங்களா, அதை என்ன சொல்கிறோம், ஆர்கே இஸ் ஸ்ட்ரிக்ட்லி வீக்கர். ஓகே, வீக்கர் தென் அப்பர் லிமிட் டோபாலஜி. சரிங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு. சரிங்களா, அப்புறம் என்ன தெரியும்னா இது நம்ம தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஸ்கிரீட்டோ டிஸ்கிரீட் கேட்டால் என்ன சொல்லுவீங்க, இன்டிஸ்கிரீட் வந்து வீக்கர் டோபாலஜி தானே. சரி, இன்டிஸ்கிரீட் இஸ் வீக்கர் தென் தி டிஸ்கிரீட் டோபாலஜி. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. அப்புறம் கோஃபைனைட் வேறு என்ன இருக்குது, கோஃபைனைட்டும் கோகவுண்டபிள் டோபாலஜி இருக்கும். அப்போ என்ன வரும், கோஃபைனைட் டோபாலஜி இஸ் வீக்கர் தென் தி கோகாம்ப்ளிமெண்ட் டோபாலஜி. ஏன்னா கோகாம்ப்ளிமெண்ட் அதிகமாக எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் இந்த கம்பேரபிளில் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ரைட்டுங்களா, என்ன புரிஞ்சுக்கிறீங்க, ஸ்டாண்டர்ட் டோபாலஜி வந்து இதோடலாம் கம்பேரபிளாக இருப்போம், இந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸ்டாண்டர்ட் டோபாலஜி. ஆர்எல் வந்து ஆர்யூ நான் கம்பேரபிள். ஓகேவா, ஆர்எல்லும் ஆர்கேவும் நான் கம்பேரபிள். ஆர்கே இஸ் ஸ்ட்ரிக்ட்லி வீக்கர் தென் தி ஆர்யூ. சரிங்களா, பட் இன்டிஸ்கிரீட் வந்து வீக்கர் தென் தி discrete topology. Cofinite topology is weaker than the co-complement topology. சரிங்களா, சரி, co-countable topology, co-countable topology. ஓகேவா, ஸோ இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஸோ அப்போ இதெல்லாம் கவர் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் கவர் பண்ணிட்டோம். டோபாலஜி இங்கே கொடுத்துருக்காங்களா, ஸோ இதெல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸில் இந்த பேசிஸை பற்றி பார்ப்போம். இன்றைக்கி மதியம் ஒரு வீடியோஸ் போடுவேன், அதில் இந்த பேசிஸை பற்றி கொடுத்துருவோம். ஓகேவா, அதே மாதிரி இந்த பேசிஸ்னால் என்னது, பேசிஸ் எக்ஸாம்பிள், டோபாலஜிலேருந்து பேசிஸ் எப்படி கிடைக்கும், சப் கலெக்ஷன்லேருந்து பவர் செட் ஆஃப் எக்ஸ்லேருந்து எப்படி பேசிஸ் கண்டுபிடிக்கும், அந்த மாதிரி சம் பேசிக் குயிக் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். ஓகேவா, அது அந்த இதெல்லாம் முக்கியமானது பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ண இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம்லாம் ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா, போட்டுட்டு அப்புறம் ஆர்டர் டோபாலஜி என்னென்னு மட்டும் லைட்டாக பார்த்துப்போம். இது நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பேசிஸ், ஆர்டர் டோபாலஜி, ப்ராடக்ட் டோபாலஜி, சஸ்பேஸ் டோபாலஜி, சரிங்களா, அப்புறம் ப்ரொஜெக்ஷன் மேப், இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.